சார் ஆர்தர் காட்டன். தமிழ்நாடு, அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சை மண்டலம், தேனி அதன் சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாமே நன்றி சொல்ல வேண்டிய ஒரு மாமனிதர் உண்டு அப்படின்னா சார் ஆர்தர் காட்டன் அவர்கள் தான். நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆற்று நீரை மடைமாற்றம் செய்வது என்பது அவ்வளோ ஒரு எளிதான ஒரு காரியம் கிடையாது. அப்படி பாய்ந்து வரக்கூடிய காட்டாற்று வெள்ளம் போன்ற நதிகளை எல்லாம் மடைமாற்றம் செய்து மிகப்பெரிய வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் இருக்கிறாங்க. கரிகாலனாக இருக்கட்டும், காளிங்கராயராக இருக்கட்டும், இப்படி நம்ம சிலரை உதாரணம் சொல்லலாம். அந்த வரிசையில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு மாமனிதர் தான் சார் ஆர்தர் காட்டன். தேனி மாவட்டம் அதன் சுற்று வட்டார பகுதிகள் எல்லாமே இன்னைக்கு ஓரளவுக்கு நீர்ப்பாசனம் பெற்றிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் பென்னிக்விக். அவரை இன்னைக்கும் அந்த மக்கள் நினைவில் வைத்து நன்றி செலுத்தும் விதமாக தங்கள் குடும்பத்தில் ஒருவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பெயரை விடுறதை நம்ம பார்க்கலாம். அவருடைய படத்தை இன்னும் வீடுகளில் வைத்து வழிபடுறதை பார்க்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அந்த மக்கள் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நபர் தான் நம்முடைய சார் ஆர்தர் காட்டன். அதாவது இங்கிலாந்து பொறியாளர். அவர் 26 வயசு ஒரு இளைஞர். இவருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்குற பணி என்ன அப்படின்னா, அந்த காவேரி நீர்ப்பாசன பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு ஒரு பொறுப்பாளராக நியமிக்கிறாங்க. இவர் அந்த ஒரு சிறிய பொறுப்பை ஏற்று அந்த பகுதிக்கு அவர் வராரு. அப்போ அவருக்கு தெரியாது இந்தியாவினுடைய நீர்ப்பாசன துறையினுடைய தந்தையாக நாளைக்கு உலகம் நம்மளை தான் கொண்டாட போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அவர் தஞ்சை அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாத்தையுமே அவர் பார்க்குறாரு. மணல் மேடுகளால் ஆற்றில் சில இடங்கள்ல நீரோட்டம் தடைப்படுது அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. முக்கொம்பு போன்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விவசாய கழிவுகளால் அங்கே பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறதே அவர் உணர்றார். அப்போ ஆற்றினுடைய நீரை திசை திருப்பி விடணும், அதற்கு என்ன பண்ணலான்னு அவர் யோசிக்கிறார். அப்பந்தான் கரிகால சோழனுடைய அந்த பழமையான தமிழர்களினுடைய அந்த நீர் மேலாண்மை தத்துவம் அவருக்கு பிடிபடுது. அவருக்கு முன்னெத்தி ஏறாக இருக்கக்கூடிய கரிகாலனுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு அவர் துவங்குறார் தன்னுடைய பணிகளை. இன்னைக்கும் தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு தஞ்சை வர்ணிக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா சார் ஆர்தர் காட்டன் அவர்கள் தான். அவரை மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு பொறியாளரை பார்க்கவே முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாய்ந்து வரக்கூடிய காவேரி ஆற்றிலிருந்து அதிகமான தண்ணீர் வருகிற போது அதை கொள்ளுகிற இடமாக அந்த கொள்ளிடம் ஆறு இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் மேலணையை கட்டுறார். அதே மாதிரி அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கீழணைன்னு ஒரு அணையை கட்டுறார். நாகையிலிருந்து வீராணம் வரைக்கும் பல லட்சக்கணக்கான ஏரியா நிலங்கள் நீர்ப்பாசனம் பெறுகிறது. மேலணையின் மூலமாக பார்த்தீங்கன்னா தஞ்சை அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய செல்வ செழிப்பு மிக்க இதாக மாறுது. அந்த திட்டத்தை காவேரி ஆற்றில் வெற்றி பெற்று காட்டிய பிறகு மீண்டும் அவர் என்ன பண்ணுறாருன்னா கோதாவரி ஆற்றுக்கு போகிறார். அவர் தௌலீஸ்வரம் சொல்லக்கூடிய ஒரு அணையை அங்கே கட்டுறார். இதனால் ஆங்கில அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுது. அவங்க இந்தியா முழுக்க இருப்பு பாதைகள் அமைச்சிக்கிட்டு இந்தியாவுடைய வளங்களை சுரண்டி கொண்டிருந்த பொழுது இவர் சொன்னார், இந்தியாவை இன்னும் வளமிக்க நாடாக மாற்றணும்னா அதற்கு காரணம் விவசாயம், அதற்கு நம்ம செய்ய வேண்டியது இதெல்லாம் செய்யணும்னு அவர் சொல்லுகிற போது ஆங்கில அரசாங்கத்தோடு அவர் முரண்பட்டார். இவரை ஒரு சந்தேக கண்கொண்டே ஆங்கில அரசாங்கம் பார்த்தது. ஒரு கட்டத்தில் அவரை பதவி நீக்கம் செய்து அவர் அனுப்பிட்டாங்க. அவர் அதற்கு முன்பே சில முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுத்து அவர் பரிந்துரை செஞ்சிருந்தார். மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வரக்கூடிய அந்த பெரியாற்றினுடைய பாதையெல்லாம் திருப்பணும், அங்கே முல்லை பெரியாருன்னு சொல்லக்கூடிய அங்கே இடத்துல ஒரு அணையை கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு போயிட்டார். ஆனால் அவர் எல்லாவற்றையுமே ஆவணப்படுத்தி கோப்புகளாக்கி அவர் அரசாங்கத்துக்கு சமர்ப்பிச்சிருந்தார். காலம் அதை விட மிகவும் வலிமையானது இல்லையா? 222 ஆண்டுகளுக்கு பிறகு 1876 மீண்டும் சார் ஆர்தர் காட்டனை இந்த உலகம் நினைச்சு பார்க்குது. காரணம், தாது வருட பஞ்சம் என்று எங்கு பார்த்தாலும் வறுமை, மக்கள் பலரும் இறந்து போகிறாங்க. அது ஆங்கிலேயர்களுடைய மனசாட்சியை கொஞ்சம் உழுக்குச்சு. அப்போ இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தப்பந்தான் அவங்க எந்த ஃபைலை மூடி வச்சாங்களோ அந்த ஃபைலை மறுபடியும் தூசி தட்டி எடுப்புறாங்க.
அப்போ அந்த பெரியாற்ற ஆற்றினுடைய இதை திசை திருப்பி அங்கே ஒரு அணை கட்டணும் அப்படின்னோடனே அந்த பணியை யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போது சென்னை சேப்பாக்கம் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருந்த ஒரு ஆல்ரவுண்டர் முதல் 2-3 பந்துகளிலேயே எதிரணியினுடைய விக்கெட்டை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு திறமையான ஒரு கிரிக்கெட் பிளேயராக ஒரு பவுலராக இருந்த பென்னி குயிக் அவருடைய கைகளில் காலம் இந்த பொறுப்பை கொடுத்தது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். செல்லப்பிராணிகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். மனிதர்களே உதவாத தருணங்களில் இந்த செல்லப்பிராணிகள் தங்களுடைய உயிரை கூட கொடுத்து காப்பாற்றுற நிலைமைகள்லாம் பார்த்துருக்கான். அதுகளை ரொம்ப செல்லமாக பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ரொம்ப பெரும்பாலும் நாய் வளர்ப்போம். நாய் வளர்த்தோம்னா அதுக்கு டைகர்னு பேர் வைப்பான். எதுக்குடா டைகர்னு போய் நாய்க்கு பேர் வச்சுருக்கேன்னா, டைகரை நம்ம வீட்டு பிராணியை வளர்க்க முடியாதுல்ல, அதுக்கு நாயின்னு பேர் வச்சு கூப்பிட முடியாதுல்ல. அதனால் நாயை கூப்பிட்டு டைகர் அப்படின்னு பேர் வைப்பான். கிளி வளர்ப்பான். கிளிகளுக்கு வித்தியாசமான பேர்கள். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சு கூப்பிடுறது ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஒருத்தர் நாய் வாங்கியிருந்தார். வாங்கி அதுக்கு டைகர்னு தான் பேர் வச்சார். அந்த டைகர் வெளியே கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போவார். வாக்கிங் போகும்போது, டைகர் அங்கிட்டு போ, டைகர் இங்கிட்டு வா, அந்த பக்கம் போகாத டைகர், டைகர் டைகர்னு கூப்பிட்டுக்கிட்டே போவார். போகிறவங்க வரவங்க என்னடா பெரிய உண்மையான புலியவே கூப்பிட்டு போகிற மாதிரி ஷோ காமிச்சிட்டு போகிறானே அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க. இந்த கூப்பிட்டு போகிறவருக்கு பிடிக்காதவன் ஒருத்தன் வந்தான். அவன் டக்குன்னு நின்று பார்த்துட்டு, என்ன குரங்கோட வாக்கிங் போய்கிட்டு இருக்க போல் இருக்கு அப்படின்னு கேட்டான். இந்த ஆளுக்கு கோவம் வந்துருச்சு. நல்லா பாரியா, இது நாய், பேர் டைகரு அப்படின்னா. நான் இதுகிட்ட கேட்டேன், ஓங்கிட்ட கேட்கல அப்படின்னா. அப்போ குரங்குன்னு யாரை சொல்கிறான் பாருங்கள். இப்படியெல்லாம் இருக்கும். ஒரு நடு ராத்திரி ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்துட்டான். வீட்டில் ஆளுகை இல்லை, செல்லப்பிராணிகள் இருக்குது. உள்ளே நுழைஞ்சி ஒவ்வொரு ரூமாக திருடிக்கிட்டு வர்றான். உள்ளே ஒரு ரூமில் திருடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. கவனம், கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு சத்தம். என்னடா அது சத்தமாக இருக்குன்னு உள்ளே வந்து பார்த்தா ஒன்றும் காணாம். அப்புறம் படுக்கையறையில் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு ஹாலில் திருடுறதுக்கு சட்டி முட்டியை உருட்டிக்கிட்டு இருந்தால் திருப்பி சத்தம், கவனம், கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு. பார்த்தா அந்த ஹாலில் ஒரு மூலையில் ஒரு கூண்டு, அதுக்குள்ளே ஒரு கிளி அடைக்கப்பட்டிருக்கு. அந்த கிளி தான் பேசுது. இவன் போனான் மெதுவாக. இப்போ பேசுனது நீயா அப்படின்னு கேட்டான். ஆமாம், நான் தான் பேசினேன் அப்படின்னு. ஓஹோ, உனக்கு பேச்செல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? கவனம், கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா திருப்பி கிளி. ஓ, சொன்னதே சொல்லிக்கிட்டே இருப்ப இருக்கு. ரைட்டு. ஆமாம், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான் திருடன். என் பேர் அறிவாளி அப்படின்னு பேர் சொல்லிச்சு. கிளிக்கெல்லாம் அறிவாளின்னு பேர் வைக்கிற காலம் கலிகாலமாக போச்சு. எந்த முட்டாள் உனக்கு இப்படி ஒரு பேர் வச்சான் அப்படின்னு திருடன் கேட்டான். ஓஹோ, எந்த முட்டாள் அறிவாளின்னு எனக்கு பேர் வச்சான்னு கேட்குறியா? அந்த மூலையில் 4 அடி உயரத்தில் ஒரு ராஜபாளையம் வேட்டை நாய் நிற்குதில்ல, அதுக்கு கடவுள்னு பேர் வச்சவன் எந்த முட்டாளோ அந்த முட்டாள் தான் எனக்கு அறிவாளின்னு பேர் வச்சவன் அப்படின்னுச்சு. எங்கே நிற்கிது அப்படின்னா, கவனம், கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னொன்னே கிளம்பிச்சு பாருங்கள். ராஜபாளைய நாய், வேட்டை நாய் 5 கிலோ கறி அபக்குன்னு அடிச்சுட்டு போயிடுச்சு. கவனம், கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.